வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம இதை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, எங்கெங்கே வைக்கலாம் பொசிஷன் பார்க்குறதுக்காக. இது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் அங்கே வச்சுருக்கேன், ஒரு கை இங்கே வச்சுருக்கேன். இது எப்படி வைக்கலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு நிமிஷம். ஃப்ரேமை எடுத்ததுக்கப்புறம் இதில் வைக்க முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவு தேவைப்படும். அதனால் இங்கே ஒரு ஃப்ரேம், ஏன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. அது ப்ளவுஸில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அங்கே இது 18 இன்ச்சு ஃப்ரேமு, இது 16 இன்ச் ஃப்ரேம். அது நம்ம ஆரி ஒர்க் இங்கே போடுவோம், இங்கே டிசைன் வரும். அதனால் கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சு வருமானு பார்க்கலாம். இது ரெண்டாவது, இது ஃப்ரண்ட் நெக்குக்கு, இது இங்கே வரும். அதே மாதிரி நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ப்ளவுஸுக்கு கரெக்டாக வருமான சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இங்கே அட்டாச் பண்ணணும் நம்ம. அதனால் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிளாத் அட்டாச் பண்ணணும். அதனால் இங்கே பிரச்சனை இல்லை, இதுவும் பிரச்சனை இல்லை தான். அப்போது ரைட்டு, இது ஓகே, இந்த மூணுமே ஓகே. இன்னொரு இது இருக்குது, அது எங்கே வரும் அப்படின்னா, இது அப்படி இங்கே வரும், இது இங்கே வரும். அப்போ நம்ம இங்கே ஒரு இது போட்டுக்கலாம். இங்கே நான் இடிக்குமான்னு பார்த்தா இந்த ஃப்ரேம் இதுக்கு இடிக்கும். அப்போ பெரிய ஃப்ரேமை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு எங்கன்னா இது இடிக்காது. சின்ன ஃப்ரேம் வச்சோன்னா இது மார்க்கிங் கரெக்டாக வராது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆரி ஒர்க் வரும், அதனால் இது வராது. பெரிய ஃப்ரேம் தான் வைக்கணும். அதே மாதிரி அடுத்த இது எப்படி இன்னொரு நெக் எங்கே வரும் அப்படின்னா, இது இங்கே வரும், இது இங்கே வரும். ஏன்னா நம்மளுக்கு அது லாஸ்ட்டு தான், அதனால் தெரியாது, அதனால் அங்கே போயிடும். இதை ஃபுல்லாக எல்லோ இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது மார்க் பண்ணதுக்கப்புறம் கை மெஷர்மெண்ட், இது ஒரு சைடு கை, இது இன்னொன்று, இது பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம இங்கே இந்த சைட்லேருந்து வச்சு பார்த்தோன்னா நம்ம நெக்லைன் தெரியும், அப்போ மாறாது. அதனால் நம்ம இந்த லைனில் இந்த இதில் நம்ம ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். ஆனால் இது நம்ம இப்படி வச்சு பார்க்க சொல்ல நம்மளுக்கு இது லெஃப்ட் சைடில் வரும். அப்போ இதில் ஆரி ஒர்க் போடக்கூடாது. அதனால் இது இந்த சைடு, இது ரைட் சைடு. என்றைக்கும் ரைட் சைடு தான் நம்ம போடுவோம். அதனால் டிப்ஸ்க்காக இந்த சைடு தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.